Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா ரோமன் ரீன்ஸ் அவரோட லெஜெண்டரி டைட்டில் ட்ரெயினை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி டைட்டில் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சோ அதுக்கான நியூஸ் தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. சோ அதை மட்டும் நம்ம பார்க்க போறதுல 2025ல பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் WWE ரொம்ப அண்டர் டாகா தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா WWE 2026ல ரோமன் ரீன்ஸ்க்கு பயங்கர புஷ் கொடுக்க போறாங்க திருப்பி டைட்டில் ட்ரெயின் வச்சு. சோ அதுக்காக தான் ரோமன் ரீன்ஸ் கொஞ்சம் டவுனா தான் காமிச்சிருப்பாங்க. WWE எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. நிறைய மேட்ச்ல ரோமன் ரீன்ஸ் தோத்துருப்பாரு. சோ 2024 வெஸ்ல்மேனியால அவர் டைட்டில் லூஸ் பண்ணாரு இல்லையா, அதுக்கப்புறம் WWE ரோமன் ரீன்ஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 2026ல WWE ரோமன் ரீன்ஸ் யூஸ் பண்ண போறாங்கன்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2024 வெஸ்ல்மேனியால இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் தான் நடந்திருக்கும் வெஸ்ல்மேனியா 40 மெயின் இவென்ட்ல. சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிளீனாலாம் ரோமன் ரீன்ஸ் பீட் பண்ணிருக்க மாட்டாரு. நிறைய பேரோட ஹெல்ப் மூலமா தான் ரோமன் ரீன்ஸ் பீட் பண்ணற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான பார்ட் 3 மேட்ச் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க 2026ல. சோ அது வெஸ்ல்மேனியா 42ல தான் நடக்க போகுதுன்னு சொல்லி ரூமர்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வெஸ்ல்மேனியா 39ல நடந்திருக்கும். அதுல ரோமன் ரீன்ஸ் கிளீனா கோடி ரோட்ஸ் பீட் பண்ணிருக்க மாட்டாரு. அண்ட் செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வெஸ்ல்மேனியா 40ல நடந்திருக்கும். அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிளீனா ரோமன் ரீன்ஸ் பீட் பண்ணிருக்க மாட்டாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தேர்ட் மேட்ச் வச்சு அதுல கண்டிப்பா ஒரு கிளியர் வின்னர் WWE கொடுக்க போறாங்கன்னு சொல்லி ரூமர்ஸ் இருக்கு. நானும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அதை பத்தி பேசியிருப்பேன். சோ ரோமன் ரீன்ஸ் அங்க டைட்டில் லூஸ் பண்ணாரு இல்லையாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ரோமன் ரீன்ஸ் வந்திருக்கவே மாட்டாரு. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் ரோமன் ரீன்ஸ்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சோலோசுக்கோ ரோமன் ரீன்ஸ் சண்டைக்கு இழுத்திருப்பாரு, நான் தான் இனிமேட் ட்ரைபிள் சீஃப்னு சொல்லி. சோ அப்படியே டேஸும் போயிட்டே இருக்கு. கோடி ரோட்ஸ்க்கு சோலோசுக்கோவுக்கு ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க சம்மர்ஸ்லாம் மெயின் இவென்ட்ல. அந்த மேட்சும் பாத்தீங்கன்னா பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சா தான் இருக்கும். சோ இந்த மேட்ச் எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா ரோமன் ரீன்ஸ் ரிட்டர்ன் கொடுத்திருப்பாரு. ரிட்டர்ன் கொடுத்து கோடி அட்டாக் பண்ண போறாரா சோலோ அட்டாக் பண்ண போறான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்து பார்த்தா கரெக்டா சோலோசுக்கோவை அட்டாக் பண்ணிருப்பாரு. ஆமாங்க, நம்ம அந்த டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் ரோமன் ரீன்ஸ் ஃபேஸ் ஸ்டாண்ட் பண்ண போறோம்னு அப்ப பயங்கர ரூமர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ரோமன் ரீன்ஸ் பயங்கரமா ரிட்டர்ன் கொடுத்து சோலோவை அட்டாக் பண்ணிருப்பாரு. சோ அங்கிருந்து இந்த ஸ்டோரி லைன் அப்படியே பில்ட் பண்ணி கோடி ரோட்ஸ் ரோமன் ரீன்ஸ் டாக் டீம் ஆகி சோலோசுக்கோவா டீம் கூட டாக் டீம் மேட்ச் நடந்திருக்கும். சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபிளா ரோமன் ரீன்ஸ் கோடி ரோட்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மேட்ச் முடிஞ்சு பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கான இன்ன வரைக்கும் WWE ஆன்சர் கொடுக்கல. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ராக் ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. ரிட்டர்ன் ஆயிட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு கழுத்தெல்லாம் கட் பண்ணிட்டு போவாரு. ஆனா ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாரு இப்போ வரைக்கும். சோ அங்க இருந்து திருப்பி இந்த ஸ்டோரி லைன் பில்ட் ஆகி யூசர்ஸும் ரோமன் ரீன்ஸும் பாத்தீங்கன்னா சோலோசுக்கோவா டீம் கூட ஃபைட் பண்ணுவாங்க கிரவுண்ட் ஜுவல்ல. சோ இந்த மேட்ச்ல ஷாக்கிங்லி பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் லாஸ் பண்ணிருப்பாரு. சோலோசுக்கோவே பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் பின் பண்ணிருப்பாரு. ஆமாங்க, WWE பாத்தீங்கன்னா சோலோ டீம் ஸ்ட்ராங்கா காட்டணும்னு சொல்லி ரோமன் ரீன்ஸ் இந்த கிரவுண்ட் ஜுவல் பேப்பர்ல இருந்து பின் பண்ண வச்சிருப்பாங்க. அங்கிருந்து அப்படியே பாத்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் நடக்கும். டீம் ஒரிஜினல் பிளட் லைன் வெர்சஸ் டீம் நியூ பிளட் லைன். சோ இந்த சர்வைவர் சீரிஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா டீம் ஒரிஜினல் பிளட் லைன்ல பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் ஆட் ஆயிருப்பாரு. சோ இந்த மேட்சே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கும். சிஎம் பங்க் ரோமன் ரீன்ஸ் சேவ் பண்றதா இருக்கட்டும், கடைசியில எல்லாரும் சேர்ந்து சோலோக்கு பினிஷர் போட்டு பின் பண்றதா இருக்கட்டும், செமையா இருக்கும் இந்த சர்வைவர் சீரிஸ் பார்க்க. தென் அப்படியே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே 2025ல ரா நெட்ஃபிளிக்ஸ் பீம்ல பாத்தீங்கன்னா சோலோவுக்கு ரோமன் ரீன்ஸ்க்கு ஒரு ஃபைனல் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாளோ அவங்க தான் ட்ரைபிள் சீஃப். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் ஈஸியா கம்ஃபர்டபிளா ஜெயிச்சிருவாரு. சோ அங்கேயே பாத்தீங்கன்னா இந்த பிளட் லைன் ஸ்டோரி லைன் முடியுது. சோ நெக்ஸ்ட் ரோமன் ரீன்ஸ் ஒரு நியூ ஸ்டோரி லைனுக்கு மூவ் ஆகுறாரு. ராயல் ரம்பிள் மேட்ச்லயும் கம்ப்ளீட் பண்றாரு. சோ அங்க பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் செத் ராலன்ஸ் ரோமன் ரீன்ஸ் ஒரே நேரத்துல கவுத்து விட்டுருப்பாரு. சிஎம் பங்கும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலிமினேட் ஆயிருப்பாரு. சோ இவங்க 3 பேருக்கும் தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் பில்ட் பண்றாங்க. ரோமன் ரீன்ஸ், செத் ராலன்ஸ், சிஎம் பங்க் இவங்க 3 பேருக்கு அங்க ஒரு வெஸ்ல்மேனியா மேட்ச் பில்ட் பண்றாங்க. சோ இவங்க 3 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபியூச்சர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பில்ட் பண்றாங்க. சோ ஆப்வியஸ்லி இந்த மேட்ச்ல செத் ராலன்ஸ் தான் ஜெயிக்க போறான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா WWE இந்த மேட்ச்ல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் பண்ணி பாலிமன் செத் ராலன்ஸ் கூட ஜாயின் ஆகி செத் ராலன்ஸ் இந்த மேட்ச்ல வின் பண்ணிருப்பாரு. சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நைட் 1ல ரோமன் ரீன்ஸும் ஜே யூசாவும் சேர்ந்து பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் கூட சண்டை போட்டிருப்பாங்க. சோ இவங்க இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் மறுபடியும் விஷன் கூட ஃபியூட் போறாரு. கிளாஷ் இன் பாரிஸ்ல பாத்தீங்கன்னா பிரான்சன் ரீட் கூட சண்டை போட்டிருப்பாரு. சோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கும். ஏன்னா பாரிஸ் கிரௌடும் இந்த மேட்ச் பயங்கரமா பில்ட் பண்ணிருப்பாங்க. சோ ரோமன் ரீன்ஸ் இந்த மேட்ச்ல சூப்பரா வின் பண்ணிருப்பாரு. சோ இந்த மேட்ச் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ரோமன் ரீன்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. ரோமன் ரீன்ஸ் மறுபடியும் இன்ஜூர்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ரோமன் ரீன்ஸ் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்து பாத்தீங்கன்னா பிரான்சன் ரீட் கூட கிரவுண்ட் ஜுவல்ல ஒரு மேட்ச் ஃபைட் பண்ணுவாரு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா பிரான்சன் ரீட் ஹோம் டவுன்ல நடக்கும் ஆஸ்திரேலியால. சோ இந்த மேட்ச் ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட்டா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல ஷாக்கிங்கா பாத்தீங்கன்னா பிரான்சன் ரீட் வின் பண்ணிருப்பாரு ரோமன் ரீன்ஸ்க்கு அகைன்ஸ்டா. அண்ட் அகைன் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் மறுபடியும் ஒரு மேட்ச் லாஸ் பண்ணிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ்ல பில்ட் பண்ணுவாங்க. ரோமன் ரீன்ஸ் பாத்தீங்கன்னா சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், யூசர்ஸ் கூட டீம் அப் பண்ணிருப்பாரு. ஆப்போனன்ட் டீம்ல பாத்தீங்கன்னா விஷன் இருப்பாங்க. அவங்க கூட பாத்தீங்கன்னா பிராக் லென்சர் இருப்பாரு. இப்போ இந்த மேட்ச்ல பிராக் ஆட் ஆனாலும் அப்பவே விஷன் தான் ஜெயிக்க போறாங்க ரூமர் கிளம்பிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீம் விஷன் தான் இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் ஒரு லாஸ் சந்திக்கிறாரு. என்னடா
நீ சொல்றத படி பார்த்தா ரோமன் ரீன்ஸ் டைட்டில் லாஸ்க்கு அப்புறம் தோத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமாங்க, WWE வந்து அவர் ரொம்ப அண்டர்டாகா தான் காமிச்சிருக்காங்க. இதுக்கான ரூமர்ஸும் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. 2026 ராயல் ரம்பிள் பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் தான் வின் பண்ண போறாரு ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, சவுதி அரேபியால நடக்குது. சவுதி அரேபியால வந்து ரோமன் ரீன்ஸ்க்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சாமி ஜெயின் தான் ஜெயிக்க போறாருன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இல்ல ரோமன் ரீன்ஸ் தான் ஜெயிக்க போறான்னு இப்போ வரைக்கும் ரூமர்ஸ் இருக்கு. சோ ரோமன் ரீன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சு கோடி ரோஸை தான் சேலஞ்ச் பண்ண போறாரு. WrestleMania 42 மெயின் ஈவென்ட் வந்து டைட்டில் மேட்ச் நடக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரோமன் ரீன்ஸ் வந்து கோடி ரோஸை பீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டாமினேட்டான சாம்பியனா இருப்பாரு. ஆனா இதுக்கப்புறம் வர டைட்டில் ரெயின் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ரோமன் ரீன்ஸ் வந்து 1 இயர் இல்ல ஒரு 7 மந்த்ஸ்க்குள்ள தோக்குற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி ரூமர்ஸ் இருக்கு. எது எப்படி ரோமன் ரீன்ஸ் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். 2026 நமக்கான இயர் தான். கண்டிப்பா ரோமன் ரீன்ஸ் வந்து WWE பயங்கரமா தான் பிரசன்ட் பண்ண போறாங்க 2026ல. அதுல எந்த டவுட்டும் வேணாம். சோ கண்டிப்பா ரோமன் ரீன்ஸ்க்கான புஷ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ எந்த மாதிரி ஃபியூட் வந்து ரோமன் ரீன்ஸ் போறாருன்னு தெரியல. ஏன்னா செத் ராலின்ஸும் ரிட்டர்ன் ஆக போறாரு. அவர் ஹீலா ரிட்டர்ன் ஆக போறாரா ஃபேஸா ரிட்டர்ன் ஆக போறாரான்னு தெரியல. கண்டிப்பா ஃபேஸா தான் ரிட்டர்ன் ஆக போறாருன்ற ஒரு ரூமர்ஸ் இருக்கு. அவரு கூடயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூட் வந்து பேலன்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் கூட ஃபியூட் போக வாய்ப்பு இருக்கு. இப்போ ரா நெட்ஃபிளிக்ஸ் பிரீமியர்ல பாத்தீங்கன்னா CM பங்குக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. அதுல பிரான் பிரேக்கர் ஜெயிச்சு ரோமன் ரீன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ராயல் ரம்பிள் ஜெயிச்சு இவங்க 2 பேருக்கு ஒரு ஃபியூட் கொண்டு போகலாம். அப்படி இந்த ஃபியூட்ல WWE கை வைக்காம அப்படியே கோடி ரோட்ஸ் பக்கம் திருப்பினாங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் இப்போ வரைக்கும் ரோமன் ரீன்ஸை ஃபேஸ் பண்ண போறாருன்னு ஒரு ரூமர்ஸ் இருக்கு. ஏன்னா கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஆப்போனண்டே இல்ல. ஏன்னா சர்வைவர் சீரிஸ்ல இது வந்து டீஸ் பண்ணிருப்பாங்க WWE. சோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ரோமன் ரீன்ஸோட ஆஃப்டர் டைட்டில் லாஸ் ஜர்னியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்க கமெண்ட்ஸ் பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.